நாடாளுமன்றத்திலும் ஒலித்திருக்கிறது திருப்பரங்குன்ற விவகாரம். இங்கு கட்சிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில் என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புயலை கிளப்பியிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவையில் நண்பகல் 12 மணிக்கு பூஜை நேரம் துவங்கிய போது திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு அவர்கள் இருந்து இந்த பிரச்சனை குறித்து அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் யார் தீபம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது, யார் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் தலையாய பிரச்சனை எனவும், இந்து அறநிலையத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு தீபம் ஏற்ற அதிகாரம் இருக்கிறதா அல்லது சமூக விரோதிகளுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை என குறிப்பிட்ட அவர், சில சமூக விரோதிகள் வேண்டுமென்றே பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக RSS நீதிபதியிடம் சென்று தங்களுக்கு சாதகமான நீதிமன்ற உத்தரவை பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நீதிபதி குறித்து அவர் RSS நீதிபதி என்று தெரிவித்ததற்கு ஆட்சேபம் தெரிவித்து அவையில் இருந்த ஆளும் கட்சி எம்பிக்கள் கடும் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள், நீதித்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக உறுப்பினர் TR பாலு பேசியது கண்டிக்கத்தக்கது என தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவித்தார். ஒரு நீதிபதியின் செயல்பாடுகளுக்கு களங்கம் விளைவிப்பது போல் இது போன்ற கருத்துக்களை கூறக்கூடாது. நாம் இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றில் நாடாளுமன்ற கண்ணியத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதே போல அன்பார்லிமெண்டரி வார்த்தைகளை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது என்பதையும் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் மீறுகின்ற வகையில் TR பாலுனுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். அவர் இது போன்று பேசியதற்காக அவர் மட்டுமல்ல, அவருடைய கட்சியும் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று தன்னுடைய காட்டமான பதிலை அவர் முன்வைத்தார். மேலும் TR பாலு தெரிவித்த அந்த கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் எனவும், இது தீவிரமான விவகாரம் எனவும் திமுக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த கிருஷ்ண பிரசாத் தென்னட்டி அவர்கள், TR பாலு அவர்கள் மிகவும் மூத்த ஒரு உறுப்பினர், இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. அதே போல நீதிபதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் குறித்து தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை கூறுவது தவறு. எனவே நீதிபதி குறித்து TR பாலு தெரிவித்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது அவையில் இருந்த பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் L முருகன் அவர்கள், அங்கு காலம் காலமாக தமிழக மக்கள் திருப்பரங்குன்றம் மலையிலே வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு திமுக அரசோ காவல்துறையோ அனுமதி வழங்கவில்லை. அந்த உத்தரவை அவர்கள் செயல்படுத்தாத காரணத்தால் தான் 50 CSF வீரர்கள் பாதுகாப்புடன் தீபம் ஏற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அப்போதும் அவர்களை திமுக அரசும் காவல்துறையும் தீபம் ஏற்ற விடாமல் அனைவரையும் கைது செய்து அராஜக போக்கை அரங்கேற்றி இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. திமுக அரசு சட்டம் ஒழுங்கை மேற்கொள்வதை பார்க்காமல் இது போன்ற அராஜக நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் வாக்கு வங்கியை பெறுவதற்காக, அரசியல் செய்வதற்காக, தாஜா செய்வதற்காக திமுக அரசு இதனை அரங்கேற்றி வருகிறது. அங்கு திருப்பரங்குன்ற பகுதி மக்களுடைய வழிபாடும் உரிமை நசுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய காட்டமான ஆட்சேபங்களை முன்வைத்தார். L முருகன் இவ்வாறு தெரிவித்ததற்கு அவையில் இருந்த திமுக உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் கடுமையான ஆட்சேபங்களை எழுப்பி முழக்கங்களை எழுப்பினர். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை முன்வைத்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்களிடையே முன்வைக்கப்பட்ட காரசார விவாதம் மற்றும் முழக்கங்களால் அவையில் சிறிது நேரம் பரபரப்பும் அமளியும் ஏற்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே விவகாரம் எதிரொலித்தது. இந்த விவகாரம் குறித்து அவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என்று திமுக MP திருச்சி சிவா இன்று காலை பேச முயன்ற போது அதற்கு அவைத்தலைவர் அனுமதி வழங்காததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் காங்கிரஸ், CPM உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல்.
எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.